திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் வான்வழி வகுப்புகளாக தொடரும் இந்த தலைப்பு காஸ்பிள்ஸ், சுவிசேஷங்கள் என்ற தலைப்பில் நாம் இந்த பாடத்தை படிக்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய முதல் 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாற்றை நற்செய்தியாக சுவிசேஷமாக நமக்கு போதிக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல தகவல்களை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அவருடைய அற்புதங்களை படித்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் சுவிசேஷ புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பேசப்படுகிறது. அதாவது மேத்யூ சாப்டர் 5, 6 and 7. இந்த 3 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து நேரடியாக தேவனுடைய வார்த்தைகளை, நம்முடைய இருதயத்தை மாற்றும் வார்த்தைகளை, நம்முடைய குணத்தை மாற்றும் வார்த்தைகளை, தேவனுக்கு நாம் பிரியமாக வாழும் வார்த்தைகளை, பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கும் வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒருவனுடைய மனம் அழகானால் எல்லாம் அழகாகிவிடும் என்று ஒரு பழமொழி உண்டு. If one's heart is beautiful, then everything is beautiful. நம்முடைய இருதயமானது ஒரு அழகான மலர் தோட்டத்தைப் போல மாற வேண்டும். நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாக மாற வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களில் இயேசு கிறிஸ்து 8 விஷயங்களை சிறப்பாக சொல்லுகிறார். இதை ஆங்கிலத்தில் பியாட்டிடியூட் அல்லது பிளஸ்ஸிங் என்று சொல்கிறார்கள். தமிழ் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்ற சொல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிளஸ்ஸட் என்ற வார்த்தை ஆசீர்வாதம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் பியாட்டிடியூட், அதாவது அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியுடையவர்கள். புதிய ஏற்பாட்டை எழுதின மக்கள் இந்த பாக்கியவான்கள் என்ற சொல்லை குறிக்கும் இடத்துல ஒரு கிரேக்க சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அது மெக்காரியஸ் என்பது. இந்த மெக்காரியஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, பூமியிலும் பரலோகத்திலும் குறைவில்லை, பூமியிலும் பரலோகத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை, பூமியிலும் சமாதானம், பரலோகத்திலும் சமாதானம், பூமியிலும் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் ஆசீர்வாதம். ஆக எல்லாம் உடைய ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய குடும்பத்தில் பாக்கியவான், பாக்கியவதி என்ற சொல்லை பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். சபையில் ஆசீர்வாதம் கூறுவதை நாம் கவனிக்கிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு வருகிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து இன்னொருத்தருடைய துணை கொண்டு நம்மோடு பேசலை. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கிட்ட சொல்லி எழுதி நம்மகிட்ட பேசலை. இந்த பகுதியானது ஜீசஸ் டைரக்ட் ஸ்பீச், இயேசு கிறிஸ்துனுடைய நேரடியான வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் தமது வாயை திறந்து உபதேசித்தார் என்று நாம் படிக்கிறோம். இந்த 8 பாக்கியவான்கள் உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் அவங்க மொழியில் அது பேசப்படல. காரணம், இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் பரலோகத்துக்குரிய மனிதனை பூமியிலே உருவாக்க முடியும். என்றால் அவர் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். ஆகவே பரலோகத்துக்குரியவைகளை நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறார் பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது ஆவியில் எளிமை என்ற அந்த இடத்துல நீங்கள் சரியாக ஒரு வார்த்தை போடுறதா இருந்தால் ஏழ்மை
ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்கள். இப்போ ஏழ்மையை எப்படி குறிக்கலாம்? அதாவது இந்த புவர் இன் த ஸ்பிரிட், ஆவியிலே ஏழ்மைன்னு சொல்றார். இப்போ உதாரணமாக நமக்கு ஏழைன்னா என்ன அர்த்தம் தெரியும். ஏழையில் ரொம்ப மோசமானவங்க தெருவில் இருக்காங்க. அவங்க 2 கையை நீட்டி நம்ம போகும்போது வரும்போது அழுகையோட கண்ணீரோட கையை அசைத்து உதவுங்கள் என்று கேட்குறாங்க. நாம் அவர்களை என்னன்னு சொல்கிறோம்? ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் பெக்கர், பிச்சைக்காரர்கள் என்று சொல்கிறோம். அப்போது பிச்சைக்காரர்கள் என்ற அந்த வார்த்தையை நம்ம வெளியே அனுப்பும்போது அந்த மனிதனுடைய ஏழ்மைத்தன்மை தான் நம்ம சொல்கிறோம். கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடிய மக்களாக இருந்தால் உங்களுடைய ஆவியில் அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஏழ்மை உள்ளவர்களாக, எளிமை உள்ளவர்களாக உங்கள் ஆவியிலே இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஆள் வெறி பிடித்தவனாக, பெருமை உள்ளவனாக இருக்க முடியாது. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்துல ஒரு கிரேக்க வார்த்தை வருகிறது, பெட்சோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கையேந்தி பிச்சை கேட்கிற ஆளை தான் பெட்சோஸ்ன்னு சொல்லுவாங்க. சகோதரர்களே, நீங்கள் உங்கள் ஆவியில் தேவனுக்கு முன்பாக நீங்கள் கெஞ்சக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு பாவி என்று உணர்ந்து என் மீது இரக்கமாயிரும் என்று அழுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார். அப்படியானால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் யார்? பெரிய பேரரசர்களா, மாவீரர்களா, மிகப்பெரிய பணக்காரர்களா, இந்த உலகத்தையே எடுத்துக்கொண்டிருக்கிற அதிகாரிகளா, ஆணவக்காரர்களா, ஆட்சி செய்கிறவர்களா? இல்லை. எவனொருவனுடைய ஆவி பிச்சை கேட்கிற ஒரு மனிதனைப் போல் இருக்கிறதோ, அவ்வளோ தாழ்மையாக இருக்கிறது, அந்த மனிதன் பரலோகத்துக்குரியவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆங்கிலத்தில் இந்த துயரத்தை மான் ஆர் மார்னிங் என்று வந்திருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட்னு வந்திருக்கு. they will be comforted. ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல. யாரை சொல்கிறார்? துயரப்படுகிற மக்கள். துயரம் என்பது என்ன? துயரம் என்பது மனதுக்குள்ளிருந்து உள்ளே இருந்து வெளியே வருகிற ஒன்று. கணவனை இழந்திருக்கிற மனைவி அந்த உடல் பக்கத்தில் உட்கார்ந்து அழும்போது அந்த அழுகை வெளியிலிருந்து பார்க்கிற ஒரு முகத்தில் அல்ல, அவருடைய இருதயத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வேதனையாக இருக்கிறது. இந்த துயரம் என்ற இந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் கப்டோ என்று ஒரு கிரேக்க சொல் வருகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், லேமெண்டிங் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. லேமெண்ட்னா சொல்லி 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 அழுதுகிட்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள் இறந்த பணம் வீட்டில் இருந்தால், வாசலில் இருந்தால் 3 நாள் சாப்பிடாம அவனுடைய மனைவி மார்பில் அடித்து கொண்டு அந்த கணவனை பற்றி சொல்லி சொல்லியே அழுது கொண்டிருப்பாங்க. அதுதான் பீட்டிங் ஆன் த செஸ்ட் வித் கிரேட் லேமெண்டிங் வித் கிரீவிங். இந்த மாதிரியான எல்லா கருத்துக்களும் அடங்கிய ஒரு சொல்லு தான் துயரம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிச்சதெல்லாம் துயரம்தான். நீங்கள் பாருங்கள், நல்லவர்களாக நாம் இங்கே வாழும்போது நமக்கு மிச்சமாக இருப்பது துயரம்தான். அநேக மனைவிகள் தங்கள் கணவரை பற்றி பேசும்போது, இந்த மனிதனோடு வாழ்ந்து வெறும் துயரத்தை தான் அனுபவிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதாவது நீங்கள் சாந்தம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்போவுமே இருக்கலாம். ரொம்ப கோபக்காரன், ரொம்ப சண்டைக்காரன்,
ஊரையே வெட்டி சாய்க்கிற ஆள் பார்த்தீங்கன்னா பொழுதோடு போயிடுவான். ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவன் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் பட்டயத்தை எடுத்தான், பட்டயத்தினாலே சாவுறான். ஊரை கெடுத்தான், ஊரே அவனை அடிக்கிறது. நம்ம கண்ணு முன்னாலேயே மாபெரும் கொடிய அரசியல்வாதிகளும் பெரிய ராஜாக்களும் இந்த நாட்டை ஆண்ட அரக்கர்களும் எப்படி நாசமானாங்க, எப்படி இறந்தாங்க என்ற தகவலை நம்ம பார்க்கிறோம். நமக்கு சாந்த குணம் தேவை என்று நாம் படிக்கிறோம். இந்த சாந்த குணம் என்பது என்ன அப்படின்னா, கிரேக்க மொழியில் எபிக்கியஸ் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த சாந்தம் என்பது இன்வேர்ட் மீக்னஸ், அதாவது மனதுக்குள்ளிருந்து வெளியே தெரியக்கூடிய ஒரு முகம். சாந்தம் என்பது ஒரு மன அமைதி. இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்வார்கள். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பசினா என்ன அர்த்தம்னு. அப்புறம் திருப்தினா என்னன்னு தெரியும், ஹங்கர்னா என்னன்னு தெரியும், சாட்டிஸ்ஃபைட்னா என்னன்னு தெரியும். இப்போ அதிக பசியாக இருக்கும்போது உணவை நாம் உட்கொண்டால் நமக்கு திருப்தி உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையில் உணவுக்காக பசியாக இருந்திருப்பீங்க, பிரச்சனைகளுக்காக தேவைகளோடு இருந்திருப்பீங்க. இப்பொழுதாவது நீதிக்காக நீங்கள் பசியாக தாகமாக இருந்திருக்கிறீர்களா? இந்த நீதி என்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் டயக்கியோஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த டயக்கியோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குதுன்னா ரைச்சியஸ்னஸ் என்று வந்திருக்கிறது. ரைச்சியஸ்னஸ்னால் என்ன அர்த்தம்? நீதினா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம எல்லாரும் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? உலகத்தில் யாரையாவது நீங்கள் நீதிமான்னு சொல்ல முடியுமா? பைபிள் சொல்லுது, ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஒருவனும் நீதிமான் இல்லை. அப்போ யார் மட்டும் நீதியாக இருக்க முடியும்? தேவன் மட்டுமே. சரி, நீதி தேவன் எப்பொழுது பயன்படுத்துகிறாரு? ஒரு மனுஷனை நல்லவன் கெட்டவன் என்று தீர்க்கும்போது நீதியை அவர் பயன்படுத்துகிறார். God uses righteousness when he judge people. ஆகவே நீதியின் மேலே அப்படின்ற அந்த வார்த்தை தேவனுடைய நியாய தீர்ப்பை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ தேவன் நம்மை நியாய தீர்ப்பார் என்பதை அறிந்து அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்ட தேவனுடைய மக்களாக, தேவ நீதி அறிந்த மக்களாக, தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்த மக்களாக, தேவ நீதியை நேசிக்கிற மக்களாக, இந்த பசியும் தாகமும் வந்த ஆள் எப்படி அலையிறான்? நம்ம வீட்டில் பசி தாகம் வந்த குழந்தைங்க எப்படி கீழே விழுந்து புரளுகிறது? பசியாக இருக்கிற ஆள் எவ்வளோ சத்தம் போடுறாரு, எவ்வளோ உணர்வுடையவராக இருக்கிறாரு. இயேசு என்ன சொல்கிறாரு? நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள்னு சொல்கிறார். யூ மஸ்ட் ஹாவ் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். அந்த அளவில் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் என்ன ஆவார்களாம்? திருப்தி அடைவார்கள். மத்திய 5வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த இரக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது எலியோஸ் என்று கிரேக்க மொழியிலே வந்திருக்கிறது. இந்த எலியோஸ் என்ற வார்த்தை என்னவா? A inward pity outwardly spoken or shown. உள்ளே இருக்கிற ஒரு இரக்கம் வெளியே தெரிந்தது. சில பேர் ஏப்பம் விடும்போது பக்கத்தில் இருக்கிறவரு நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்பான். காரணம், அவனுடைய ஏப்பத்தில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொருளினுடைய வாசனை வெளியே வந்துடும். அது மாதிரி மனிதனுடைய இருதயத்தில் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் அந்த இரக்கம் வெளியே வந்துடும். ஒரு ஏழையை பார்த்து நம்ம அடிக்க மாட்டோம், சபிக்க மாட்டோம், துரத்த மாட்டோம். ஒரு பிச்சைக்காரன் தூரத்திலே கண்டபோது அவனுக்கு கொடுப்பதற்காக நம்முடைய காசை எடுத்து கையில் வச்சுருப்போம். அப்படிப்பட்ட மனிதன் தான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதாவது இந்த இரக்கம் என்பது இயல்பாகவே இருதயத்திலிருந்து வெளியே வரணும். இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்றார். 8வது வசனம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வசனம். காரணம் என்னென்னா, பைபிள் முழுக்க ஒரு அடிப்படை போதனை இருக்குது. அது என்னென்னா, தேவனை ஒரு காலம் மனிதன் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. God cannot be seen. எந்த ஒரு காலத்தில் யாருமே தேவனை பார்த்ததில்லை. ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். ஆதாம் முதற்கொண்டு யாருமே பார்த்தது கிடையாது. அப்போ பார்க்க முடியாத தேவனை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று போட்டிருக்கு. Blessed are the pure in their heart, for they shall see God அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது தேவனை நாம் தரிசிக்க முடியும்னா உணர முடியும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நாம் தேவனை உணர முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் தேவனை நாம் உணர முடியும், பரிசுத்த ஆவியை புரிந்து கொள்ள முடியும் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் ஹாகியோஸ் என்று வந்திருக்கிறது. இந்த ஹாகியோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வித்தவுட் எனி டிஃபைல்மெண்ட். பழைய ஏற்பாடு பல சட்டங்களாக கொடுக்கிறது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்படி செய்கிறவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் வர முடியும். அதுபோல் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருப்பாங்க. நம்ம துணி துவைக்கிறோம், துவைச்சி முடித்த பிறகு வீட்டில் இருக்கிற அம்மாவோ அல்லது துவைத்தவர்களுக்கோ ஒரு திருப்தி இருக்காது. சுத்தமாக இல்லை, அழுக்கு சரியாக போல, கரை அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் அதை துவைப்பாங்க. சில சமயங்களில் துணி துவைத்து காய போட வருகிற இடத்துல அதை ஊக்கில் மாட்டும் போது அல்லது அந்த கம்பியில் அதை போத்தும் போது அது கீழே விழுந்துடும். அம்மாமார்கள் விரைவாக குனிந்து அந்த துணியை எடுத்து கொண்டு போய் மீண்டும் தண்ணியில் துவைத்து அதை அலசி மீண்டும் கொண்டு வந்து போடுவாங்க. அப்போது கொஞ்சம் அழுக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க, ஒரு தூசி ஒட்டக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷனாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனை உணர்வார்கள். they will understand, they will feel. மத்தேயு 5வது அதிகாரம் 9ஆம் வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களை வேதவசனம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதாக காண்பிக்கிறது. இந்த உலகத்தில் சமாதானம் கிடையாது. இப்பொழுது இருக்கிற சமுதாயம் சமாதானத்தை அறியாத ஒரு சமுதாயம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சட்டியில் இருக்கிறது தான் அகப்பில வரும்னு. அப்போது சமாதானம் இல்லாத மனிதன் எப்படி இன்னொருத்தனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும்? சில சமயங்களில் வீடுகளில் கணவன் மனைவி அடித்து கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டுக்கார் வந்து உங்களுக்கு சமாதானம் பண்ணுறேன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து அவனை திட்டுவாங்க. முதல்ல உன் வீட்டுக்கு போய் உன் மனைவி கிட்ட சமாதானம் ஆகு. அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே சமாதானமற்றவர்கள் தான். அப்போ சமாதானம் இல்லாதாலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சமாதான பிரபு என்று ஒரு பெயர் உண்டு. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், உலகம் தரக்கூடாத என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். சுவிசேஷமும் என்ன சொல்கிறது? பீஸ் ஆன் எர்த், பூமியிலே சமாதானம். சமாதானம் பண்ணுகிற ஆள் யாருடைய பிள்ளையாக இருக்கிறானா? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏற்கனவே நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்ற ஒரு வார்த்தை நாம் படிக்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சொல்லாக இருக்கிறது.
காரணம், ஏன் நம்ம நீதியின் மேலே துன்பப்படுகிறோம்னா, இந்த உலகத்தில் யார் நீதியாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு சாத்தான் எதிரடியாக இருக்கிறான். உதாரணமாக ஆபேல் நீதி உள்ளவனாக இருந்தான், காயின் அவனை கொலை செய்துட்டான். ஆக ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைய கடைசி வரைக்கும் யார் ஒருவன் நீதியின் மேலே அன்பையும் அக்கறையும் கீழ்ப்படிதலும் செலுத்துகிறானோ அவனை இந்த உலகம் வெறுக்கிறது. நீதியின் மேலே விருப்பமில்லாத மக்கள் இயேசு சிலுவையில் தூக்கி அறைந்தார்கள். ஆகவே இங்கேயும் கூட இந்த நீதியின் மேலே இந்த துன்பம் என்ற ஒரு வார்த்தை இருக்க, அதை கிரேக்க மொழியில் டயக்கியோ என்று சொல்லுகிறார்கள். இந்த டயக்கியோர் என்ற வார்த்தைக்கு இன்ஜுவர், காயம், வெட்டப்பட்டதனால் வலிக்கும் வலி. ஆகவே நீதி நிமித்தம் நீங்கள் இன்ஜூரானால், துன்பப்பட்டால், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது என்று ஆறுதல் சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in the spirit, for there is the kingdom of God. இரண்டாவதாக, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Blessed are they mourn, for they shall be comforted. மூன்றாவதாக, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Blessed are they gentle, for they shall inherit the earth. நான்காவதாக, நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be satisfied. ஐந்தாவதாக, blessed are the merciful, for they shall obtain mercy. ஆறாவதாக, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in the heart, and they shall see God. ஏழாவதாக, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall call the children of God. எட்டாவதாக, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the who are persecuted for the sake of righteousness, for them is the kingdom of heaven. சகோதரி, இன்றைக்கு நாம் கவனித்த இந்த 8 விஷயங்கள், அதாவது ஆவியிலே ஏழையாக இருப்பது, இருதயத்திலே உள்ளே இருந்து துயரப்படுவது, உள் மனதில் சாந்தமாய் வாழ்வது, நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பது, இருதயத்திலே இரக்கமுள்ளவர்களாக இருப்பது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருப்பது, பிறருக்கு சண்டைக்கு எதிரான சமாதானத்தை செய்வது, நீதி நிமித்தம் துன்பப்படுவது. இந்த 8 நற்குணங்களும் நமக்குள்ளே இருந்துட்டா அதான் புதிய ஏற்பாடு. இந்த 8 நற்குணங்களும் நமக்குள்ளே இருந்துட்டா அவன் தான் கிறிஸ்தவன். இந்த 8 நற்குணங்களும் நம்மகிட்ட இருந்தால் நாம் பரலோகத்துக்குரிய மக்கள். தேவன் நம்மை இரு கரங்களாலே ஏற்றுக்கொள்வார். இந்த குணங்களை அடைவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நாம் பார்க்கிறோம். அந்த சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், அவருடைய மரணம் இந்த நற்குணங்களை நமக்குள்ளே உண்டாக்கத்தக்கதாக தேவன் அனுப்பிய ஈவாக இருக்கிறது. The crucifixion of Jesus Christ on the cross, it is to gain these godly characters in our life. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலே நாம் படித்த இந்த 8 பாக்கியவான்கள் என்ற இந்த கருத்தை சிறப்பாக புரிந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இயேசு கிறிஸ்து விவரித்த இந்த 8 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அடிப்படை உண்மைகளாக இருக்கவும்,
உமக்கு நாங்கள் பிரியமாக வாழும்படி இந்த பேரான நற்குணங்கள் எங்கள் உள்ளங்களில் பதிந்து வாழவும் உதவி செய்தருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச, அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 608282. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?